அனைவருக்கும் இனிமையான இந்நேர வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கின்ற பாடப்பகுதி குற்றியல் உகரம். குற்றியல் உகரம் என்றால் என்ன? ஊனா, உகரம் என்பது ஊனாவை குறிக்கும். ஊனா தனது மாத்திரையிலிருந்து குறுகி ஒலிப்பது. ஊனா தனது மாத்திரையிலிருந்து குறுகி ஒலிப்பதுதான் குற்றியல் உகரம் என்று சொல்லப்படும். ஊனாவுக்கு, அதாவது ஊனா குரில் எழுத்து என்றபடியால் அதற்கு ஒரு மாத்திரை பற்றி வேறு பாடத்தில் பார்க்கலாம். ஊனா குரில் எழுத்து என்றபடியால் மாத்திரை 1, நெடுநெழுத்துக்களுக்கு மாத்திரை 2. அப்படி ஊனா தன்னுடைய மாத்திரையிலிருந்து குறுகி ஒலிக்க போது ஒரு மாத்திரையாக இருந்தா அரையாக அது என்ன செய்யும்? குறையும். எங்க குறையுது என்று பார்ப்போம். பொதுவாக குற்றியலுகரம் என்றால் இதுதான் வரைவிலக்கணம். ஆனால் இதைவிட என்ன வரைவிலக்கணம் என்றால், தனி குறிலெழுத்து அல்லாத ஏனைய எழுத்துக்களின் பின்னே மொழியின் இறுதியில் வல்லின மெய்களின் மேல் ஏறி வருகின்ற உகரம். வல்லின மெய்களின் மேல் ஏறி வருகின்ற உகரம் தான் குற்றியல் உகரம் என்று சொல்லப்படும். உகரம் என்றால் உங்களுக்கு தெரியும். இப்ப ஊனா, குற்றியல் உகரம் என்றால் ஊனா தனது மாத்திரையிலிருந்து குறுகி ஒலிப்பது குற்றியல் உகரம் என்று சொல்லப்படும். எங்க குறையும் என்று பார்ப்போம். க ச ட த ப ர, இது என்ன? 6 வல்லின மெய் எழுத்துக்கள். 6 வல்லின மெய் எழுத்துக்கள். இந்த 6 எழுத்துக்களும் கு சு டு து புரு, குசுடுது புரு என்று மாற்றமடைந்து ஒரு குற்றியலுகரத்தினுடைய ஒரு குற்றியலுகர சொல்லினுடைய கடைசி எழுத்துல இந்த 6 எழுத்துக்கள் அமையும். குற்றியலுகரம் 6 வகைப்படும். விளங்குது? 6 வகைப்படும். குற்றியலுகர சொல்லில கடைசியில இந்த 6 எழுத்துக்கள்ல ஏதாவது ஒன்று அமையும். அப்படி அமைந்தால் தான் அது குற்றியலுகரமாக இருக்கு. அது மட்டுமல்ல, வேறு சில வரைவிலக்கணங்களும் இருக்கின்றன. வடிவா கவனிங்க. க ச ட த ப ர 6 எழுத்துக்களும் கு சு டு து புரு, குசுடுது புரு என்று மாற்றமடைந்து இந்த 6 எழுத்துக்களும் தான் ஒரு குற்றியலுகரத்தினுடைய கடைசி எழுத்துக்களாக அமையும். இப்ப கொக்கு என்று சொல்றோம். இது ஒரு குற்றியலுகரமாண்டா? ஆம். கொக்குனா வந்திருக்குது. கூனாக்கு பக்கத்துல என்ன இருக்கு? இக்கன்னா இருக்கு. ஆகவே அது என்ன? குற்றியலுகரம். என்ன குற்றியலுகரம்? என்ன குற்றியலுகரம்? கூனாக்கு பக்கத்துல இக்கன்னா வந்திருக்குது. இக்கன்னா என்ன இனம்? 3 இனம் இருக்குதானே? வல்லினம், மெல்லினம், இடையினம். இக்கன்னா என்ன இனம்? வல்லின எழுத்து. அதனால கொக்கு என்பது வன்தொடர் குற்றியலுகரம் என்று சொல்லுவோம். விளங்குதா பிள்ளைகள்? கொக்கு என்பது வன்தொடர் குற்றியலுகரம். என்னென்ன நாங்கள் அதை இனங்கண்ட நாங்கள் கடைசிக்கு முதலில என்ன எழுத்து இருக்குன்னு பார்க்கணும். ஒரு குற்றியலுகர சொல்லினுடைய 6 வகையான குற்றியலுகரம் இருக்கு. நான் ஒன்றா விளங்கப்படுத்துறேன். கொக்கு என்பது வன்தொடர் குற்றியலுகரம். அதே வன்தொடர் குற்றியலுகரம் கூனாக்கு, அதாவது கடைசிக்கு முதல்ல என்ன எழுத்து இருக்கோ அதை நாங்க என்ன செய்யணும்? அடையாளம் காண வேணும். அடையாளம் கண்டு மூவகை இனம் இருக்குதானே? வல்லினம், மெல்லினம், இடையினம். அந்த மூவகை இனத்துல இது என்ன இனம் என்று அடையாளம் காண வேணும். இப்ப கொக்கு என்ற ஒரு உதாரணத்துல கூனாகு பக்கத்துல இக்கன்னா இருக்கு. இக்கன்னா என்ன இனம்? வல்லினம். ஆகவே அது வன்தொடர் குற்றியலுகரம் என்று சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? வன்தொடர் குற்றியலுகரம் என்று சொல்லுவோம். விளங்குதா? கொடு கண்டு ஒரு சொல் எடுப்போம். கொடு கண்டு ஒரு சொல் எடுப்போம். இது குற்றியலுகரமா? என் டூனா வந்திருக்கு. குசுடுது புரு, இல்ல டூனா என்ன? 6 எழுத்துக்கள் ஒன்று டூனா இருக்கு. அப்ப அந்த ஒரு சொல்லுண்ட கடைசியில டூனா வந்திருக்கு. ஆகவே இது குற்றியலுகரமா? என்ன நீங்க எல்லாரும் ஓமன்னு சொல்லுவீங்க. ஆனா இல்ல. ஏன்? தனி ஒரு குறில் எழுத்தோட குற்றியலுகரம் வராது. என்ன விளங்க இல்லையா?
என்னடா தனி குறில் எழுத்து நெடில் எழுத்து என்று சொல்றாரு. தனியா ஒரு குறில் எழுத்தோட இப்ப கொடு என்று சொல்றோம் தானே, கோ அது குறில் எழுத்து. கோ 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 என்றது நெடில் எழுத்து, கோ என்றது குறில் எழுத்து. கொ கோ கே குறில், கே நெடில். அப்ப ஒரு குறில் எழுத்தோட குட்டியில் ஒருத்தருடைய 6 எழுத்துக்கள் இருக்குத்தானே, குசுடுது புரு, அந்த 6 எழுத்துக்கள் வராது. விளங்குதா? கொக்கு என்று வந்திருக்கு. என்ன கொக்குன்ற முதல் சொல் முதல் எழுத்து என்ன, குறில் எழுத்து. ஆனா அந்த குறில் எழுத்துக்கு பக்கத்துல இன்னொரு எழுத்து சேர்ந்து வந்திருக்கு, இக்கண்ணான எழுத்து வந்திருக்கு. அப்படி வரலாம். நான் என்ன உதாரணம் சொன்னேன், கொடு என்று சொன்னேன். இந்த கோணாவுக்கு பக்கத்துல இன்னொரு எழுத்து சேர்ந்து வந்து கடைசி எழுத்து குற்றியுழுகிற எழுத்தா வந்தா அது குற்றியுழுகிற. ஆனா நான் கொடுகன்னு சொல்றேன், கோணாவும் டூனாவும் தான் வந்திருக்கு, இடையில ஒரு எழுத்து இல்லை. ஏதாவது ஒரு எழுத்து அதுல வரணும். அப்படி வந்தாதான் அது குற்றியுழுகிற. கொடுவுக்கும் கொக்குக்கும் பாருங்க என்ன வித்தியாசம் வந்து, கொடுவுல முன்னால் உள்ள எழுத்து கோ குறில் எழுத்தா இருக்கு, இறுதி எழுத்து குற்றியுழுகிற எழுத்தா இருக்கு. அப்படி வராது. முதலாவது எழுத்து குற்றியுழுகிற அதாவது குறில் எழுத்தாக இருந்தால் அதோட சேர்ந்து இன்னும் ஒரு எழுத்து வர வேணும். இப்ப கோணாவுக்கு பக்கத்துல இக்கண்ணா வந்திருக்கு, அங்கால கூணா. அப்ப குற்றியுழுகிற எழுத்து எது, கூணா. கூணாவுக்கு பக்கத்துல இக்கண்ணா வந்திருக்கு, அப்படி ஒரு எழுத்து வரணும். இப்ப கொடுகண்டு பாருங்க, கோணாவும் டூனாவும் தான் வந்திருக்கு, இன்னொரு எழுத்து வரையில. ஆகவே அது குற்றியுழுகிற வந்தா இல்ல. இல்லாட்டி எப்படி இருக்கணும், முன்னால் உள்ள எழுத்து நெடில் எழுத்தா இருக்கணும். இப்ப கொடு குற்றியுழுகிறம் இல்ல, கொக்கு குற்றியுழுகிறம். அப்ப கொக்கு என்றது குற்றியுழுகிறம், கொடு என்றது குற்றியுழுகிறம் இல்ல. ஏன் இல்ல, டூனா வந்தாலும் குற்றியுழுகிற எழுத்து வந்தாலும் முதல் எழுத்து குறில் எழுத்தா இருக்கு, அதுக்கு பக்கத்துல இன்னொரு எழுத்து சேர்ந்து வர வேணும். அப்படி வந்தால்தான் கொட்டு என்று வந்தால் சரி, கொக்கு என்று வந்தா சரி. கொடு என்று வராது, அது குற்றியுழுகிறம் இல்லை. ஏன், டூனாவுக்கு பக்கத்துல உள்ள எழுத்து குறில் எழுத்தா இருக்கு. அப்ப குறில் எழுத்தா இருந்தா அதுக்கு பக்கத்துல இன்னொரு எழுத்து சேர்ந்து வர வேணும். இட்டனா சேர்ந்து வந்தா கொட்டு என்று வரும், அது குற்றியுழுகிறம். இக்கனா சேர்ந்து வந்தா கொக்கு என்று வரும், அது குற்றியுழுகிறம். அல்லது முன்னால் உள்ள எழுத்து நெடில் எழுத்தா இருக்கணும். கோடு, பாடு, வாடு, மாடு, இப்படி நெடில் எழுத்தா இருக்கணும். ஒரு குற்றியலுரமா இருந்தால் குற்றியலுரத்துக்கு முன்னால் உள்ள எழுத்து குறில் எழுத்தா இருந்தால் அதுக்கு பக்கத்துல இன்னொரு எழுத்து வந்து இறுதியாக குற்றியல் ஒரு எழுத்து வரணும், அப்படி வரணும். அல்லது ஒரு முன்னால் உள்ள எழுத்து நெடில் எழுத்தா இருக்கணும், இறுதி எழுத்து குற்றியலுரத்துல ஏதாவது ஒரு எழுத்து வரலாம். பசு பாசு, இப்படி வரலாம். இப்படி வந்தால் தான் அது குற்றியலுகரமாக இருக்கும். அந்த வகையில 6 வகையான குற்றியல் உரம் இருக்கு. வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர், உயிர்த்தொடர், நெடித்தொடர், ஆயுத தொடர் என்று சொல்லப்படுகின்ற 6 வகையான குற்றியல் உரம் இருக்கு. பஞ்சு, சூனா, சூனாக்கு பக்கத்தில் உள்ள எழுத்து என்ன, இஞ்சன்னா. இஞ்சன்னா என்ன இனம் பாருங்க, வல்லினம், மெல்லினம், இடையினம். வல்லினம், மெல்லினம், அஞ்சன நமன. இஞ்சன்னா மெல்லின எழுத்து. ஆகவே அது மென்தொடர் குற்றியலுகரம் என்று சொல்லுவோம். அப்ப ஒரு குற்றியலுகரம் எவ்வாறு கணிப்பிடப்படுதுண்டா, கடைசிக்கு முதல்ல என்ன எழுத்து இருக்கோ அது என்ன இனம் என்று அடையாளம் கண்டு அது என்ன வகை என்று நாங்கள் குறிப்பிடுவோம். இப்படி 6 வகையான குற்றியலுகரத்துக்கும் உதாரணங்களை நீங்க பாருங்க. மேலதிகமான விளக்கம் தேவையண்டா கண்டிப்பா கேளுங்க. இதற்கான மேலதிகமான விளக்கம் உங்களுக்கு தெளிவாக தரப்படும். வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர், உயிர்த்தொடர், நெடித்தொடர், ஆயுதத்தொடர் என்று சொல்லப்படுகின்ற 6 வகையான குற்றியலுகரம். இந்த குற்றியலுகரத்தினுடைய பகுதி 2 இந்த காணொளியை அடுத்து தொடரும். மாணவர்களே, மேலதிகமான விளக்கம் இதற்கு தேவைப்படுவதால் அடுத்த காணொளியில் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பான வணக்கங்கள். நன்றி.